பிரைஸ் லார்ட். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றியாளராக மாறணுமா, எல்லா காரியத்திலும் ஜெயிக்கிற ஒரு பிள்ளையாக நீங்கள் இருக்கணுமா, அப்போ இந்த 3 விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். வசனத்தில் நான் காட்டுங்களா? ரோமர் 12:12 நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாக இருங்கள், ஜெபத்திலே உறுதியாக இருங்கள் சொல்லி பவுல் சொல்கிறாருங்க. அதாவது நம்பிக்கையாக இருங்க, உபத்திரவத்தில் பொறுமையாக இருங்க, ஜபத்தில் உறுதியாக இருங்கன்னு சொல்கிறாரு. நம்பிக்கை அப்படின்னா விசுவாசத்தை குறிக்குதுங்க. நம்ம ஆண்டவர் மேலே வைக்கிற விசுவாசத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கணுங்க. உபத்திரம் அப்படின்னா நமக்கு வர பிரச்சனை, போராட்டம், வியாதியை குறிக்குது, எல்லா சூழ்நிலையும் குறிக்குது. என்ன சூழ்நிலை வந்தாலும் நம்ம பொறுமையை விட்டுறக்கூடாது, நம்ம பொறுமையாக இருக்கணும் அப்படின்றத நம்ம கற்றுக்கணுங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா ஜபங்க. ஆண்டவரோடு கொடுக்குற ரிலேஷன்ஷிப்பில் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணுங்க. நம்ம ரிலேஷன்ஷிப் பிரிஞ்சிடவே கூடாதுங்க. அம்மா அப்பா கிட்ட எப்படி பிள்ளை இருக்கோ, எப்படி கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இருக்கோ, அதே போல் ஆண்டவர்கிட்ட நம்மளோட ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்காக இருந்தால் நம்ம வாழ்க்கையில கண்டிப்பாக நம்ம வெற்றியாளராக மாறலாங்க. நீங்கள் ஜெபம் பண்ணுற வாழ்க்கை எப்போவுமே உறுதியாக இருக்கும். உங்களுக்கு ஒரு நாள் ஜெபம் பண்ணால் போதாது, 2 நாள் ஜெபம் பண்ணால் போதாது. ஆண்டவருடைய வருகை வருமானவும் ஜெபத்தில் உறுதியாக இருங்க. உங்கள் விசுவாசத்தை விட்டுறாமல் உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் பொறுமையாக இருந்து நீங்கள் ஆண்டோட சமூகத்தில் ஜெபத்தில் உறுதியாக இருக்கும்போது உங்கள் சூழ்நிலைகள் மாறி கண்டிப்பாக நீங்கள் வெற்றியாளராக மாறுவீங்க. நான் விசுவாசிக்கிறேன், நீங்கள் விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமென் போட்டுக்கோங்க. வசனங்களுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. காட் பிளஸ் யூ. ஆமென்.